This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அருணாச்சலில் மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் 46 வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்து பாஜக புதிய சாதனை படைத்துள்ளது. அம்மாநிலத்தின் முதலமைச்சர் பெமா காண்டுவின் அரசியல் பயணத்தை பார்க்கலாம். சீன எல்லையில் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த வடகிழக்கு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இங்கு முதலமைச்சராக உள்ள 44 வயதான பெமா காண்டு விளையாட்டு மற்றும் இசை ஆர்வலர் ஆவார். நாட்டிலேயே இளம் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவர். பெமா காண்டுவின் அரசியல் வாழ்க்கை ஒரு துயரத்துக்கு மத்தியில் தொடங்கியது. 2011 ஹெலிகாப்டர் விபத்தில் அவரது தந்தையும் முன்னாள் முதலமைச்சருமான டோர்ஜி காண்டுவின் அகால மரணம் பெமா காண்டுவை அரசியல் பாதைக்கு தள்ளியது. 2000ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்து பல்வேறு பதவிகளை வகித்தாலும் தனது தந்தையின் தொகுதியான முக்தோவில் 2011 நடந்த இடைத்தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற பிறகுதான் அவர் அரசியல் பாதையை வகுத்துக் கொள்ள தொடங்கினார். அதன் பிறகு அவரது எழுச்சி வேகமாக இருந்தது. 2014 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சர் நபம் துகியின் காங்கிரஸ் அரசில் சுற்றுலா மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக பெமா காண்டு பணியாற்றினார். ஆனால் தலைவராக உருமாற நினைத்ததால் அரசியல் பாதை மாறியது. இதனால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் 2016 அருணாச்சலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதன் பிறகு ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்தார் பெமா காண்டு. 24 நாட்களுக்கு பிறகு பாஜக ஆதரவுடன் கலிக்கோ புல் தலைமையிலான அருணாச்சல பிரதேச மக்கள் கட்சி அரசில் அமைச்சரானார் பெமா காண்டு. ஆனால் இந்த அரசு குறுகிய காலமே நீடித்தது. உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் நபம் துகியின் காங்கிரஸ் அரசு மீண்டும் அமைந்தது. ஆனால் 4 நாட்களிலேயே துகியின் அரசை கவிழ்த்துவிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் அருணாச்சல பிரதேச மக்கள் கட்சியில் சேர்ந்து 37 வயதில் பெமா காண்டு ஜூலை 2016 முதல் முறையாக முதலமைச்சரானார். 2 மாதங்களுக்கு பிறகு அவர் பாஜகவில் ஐக்கியமானார். 2019 ஏப்ரலில் நடந்த தேர்தலில் தனது குடும்பத்தின் கோட்டையான முக்தோ சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை 2வது முறையாக தொடரச் செய்தார் பெமா காண்டு. வடகிழக்கு மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகிக்கும் பெமா காண்டு தற்போது 3வது முறையாகவும் முதலமைச்சராக தொடர்கிறார். அரசியலுக்கு அப்பால் பெமா காண்டு ஒரு தீவிர இசை ஆர்வலராக அறியப்படுகிறார். நிகழ்ச்சிகளில் கிளாசிக் பாடல்கள் மூலமாக பார்வையாளர்களை வசீகரிப்பார். தவாங் மற்றும் மேற்கு கமங் மாவட்டங்களில் அதிகமாக வசிக்கும் மோன்பா பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெமா காண்டு பௌத்த மதத்துக்காரர். பாரம்பரிய பாடல்களை பிரபலப்படுத்துவதிலும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார். மேலும் விளையாட்டு ஆர்வலருமான பெமா காண்டு உள்ளூர் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிப்பவர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் GS பாலமுருகன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.